ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய 3வது ரமலான் நோன்பு இஃப்தார் எங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? முதல்ல நான் ஆரஞ்சு பழத்தை வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்காக நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மிக்ஸு, அதிலிருந்து தேவையான அளவு மாவு எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாவு எப்படி செய்கிறதுன்னு வேணால் வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நமக்கு தேவையான அளவு பஜ்ஜி மாவு எடுத்து போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை 2 பக்கமும் பெரட்டி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் மொறுமொறுன்னு பஜ்ஜி சூப்பராக டக்குன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அடுத்து நான் கடல் பாசி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நோன்பு கஞ்சி பள்ளிவாசலில் வாங்கியாச்சு. சமோசா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதோட பேரிச்சம்பழம் தண்ணிலாம் வச்சு நாங்கள் நோன்பு திறந்தோம். இந்த மாதிரி தான் சிம்பிளாக நான் வேலையை முடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு நிறைய அமல்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நோம்பில். ரமலான் நாட்கள் மிக வேகமாக போய்கிட்டு இருக்கு. அதனால அதிகமான அமல்கள் முடிஞ்ச அளவு செய்வோம். அதிகமாக துவா செய்வோம். உங்களுடைய துவாவிலையும் எங்களையும் சேர்த்துக்கோங்க. நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.